அல்லாஹ்வை நம்புறேன்னு எப்படி நம்புறேன்னு தெரியல. கொள்கைவாதி புள்ளை சில ஊருக்கு போய் அந்த புள்ளைலாம் உட்கார வச்சு பேசுற நேரம் எப்படி நம்புறேன்னு தெரியல. அல்லாஹ்வை நம்புற விதம் இருக்கிறது. அதுக்கென்று எவ்வளவு சுபஹானல்லாஹ் நபியுடைய அதாவது நபித்துவத்துக்குரிய அடையாளங்கள் தனிய. அல்லாஹ்வை நம்புறதுக்கு ஒரு சில அறிஞர்கள் விஞ்ஞானத்தை கொண்டு வந்து வைப்பாங்க, குர்ஆன் உண்மைன்னு காட்டு வரலாறு கொண்டு வந்து ஒவ்வொன்று வைப்பாங்க. இந்த முஸ்லிம் சமுதாயம் போரை கொண்டாந்து வைக்குது. போர் பல அறிஞர்கள் போரை இந்த போரை முன்னாடி வச்சா எல்லாம் சரணாயிரும். அவ்வளவு அற்புதத்தை அல்லாஹ் அதுல வச்சிருக்கிறான். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய நம்பிக்கையில போர் எத்தனை பிள்ளைக்கு என்னன்னு தெரியுது. அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? சொல்லி கொடுத்தீங்களா? இந்த அலாவது கொண்டு போங்க பயானுக்கு. போதை பொருள் அழிக்கிறேன்னு போய் சிகரெட் பறிச்சு சரி வராது, உட்கார வைங்க. அல்லாஹ் எப்படி கொண்டு வரான் தெரியுமா இஸ்லாத்தை? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். எப்படி முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்புறது? பொய் நபிமார்கள் வருவாங்களே, கண்ணை பத்தி முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்ப இயலாது. பொய் நபிமார்கள்ட்ட உண்மையான நபியை பிரிச்சு காட்டணும். எப்படி? அல்லாஹ் பளிச்சென்று பிரிச்சு காட்டுறான். அவர்கள் எல்லாம் சான்றோட வந்தாங்க. எப்படி பிரிச்சான் தெரியுமா? அது உங்க புள்ள படிக்கணும். பத்ர படிச்சா, உஹத படிச்சா, இஸ்லாத்துல நடந்த போர்களை சொல்லுங்கன்னா அதை சொல்லிட்டு போவாங்க. பத்ரை டீப்பா படிக்கணும், உஹத டீப்பா படிக்கணும். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எப்படி உண்மைப்படுத்துறான் தெரியுமா? பல்லில் மா உன்சில இலைக்க மின் ரப்பி, உம்முடைய ரப்புடைய இந்த வந்ததை சொல்லுங்க நபியே. ஃபஇல்லம் தஃஅல் ஃபமா பல்லக்த ரிசாலத், நீங்க அதை செய்யலன்னா ரிசாலாவை ஒப்படைச்சவர் ஆக மாட்டீங்க. சொல்லுங்க. வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், மனிதர்களிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். இவ்வளவுதான். இந்த ஒரு பாயிண்ட கொடுங்க, அறிஞர்கள் எப்படி தௌமா கண் கலங்கி ஓடும். சுப்ஹானல்லாஹ், அலாமா எவ்வளவு அத்தாட்சிகள். இது எதுவும் சிலபஸ்ல நான் பெரட்டி பார்க்கிறேன், ஒரு சிலபஸ்லயும் வராது. அது பயான்ல தான் வரும். அது மார்க்கத்தை சொல்லக்கூடிய மௌலவிமார்கள் அவர்கள் தான் சொல்லுவார்கள். ஏண்டா உட்கார வச்சு பாட சிலபஸ் வேற, இது வேற. அதனால் தாய்மார்களே, உங்க பெண் பிள்ளைகளை மஜ்லிஸ்களுக்கு கொண்டு வாங்க. பெரியவர்களே, உங்க ஆண் பிள்ளைகளை பள்ளிக்கு கொண்டு வாங்க, கையோட பிடிச்சி பாப்பாமார்கள் கூட்டிட்டு வாங்க, உட்கார்ந்து கேளுங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நபியே பல்லிக் தப்லீக் பண்ணுங்க, சொல்லுங்க. நீங்க மட்டும் சொல்லாம விட்டீங்க, நீங்க இந்த ரிசாலத்தை எத்தி வச்சவராக மாட்டீங்க. சொல்லி போட்டு ஆயத்தை எப்படி முடிக்கிறான் தெரியுமா? வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், இந்த மனிதர்களிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். சுப்ஹானல்லாஹ், எப்படி கொண்டு வர்றாங்க தெரியுமா? இத இந்த ஒரு பாயிண்ட், விஞ்ஞானத்தெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க, எல்லாத்தையும் விடுங்க. இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு நிறுவி பிள்ளைகள் கண் கலங்குற அளவு கொண்டு வந்துருவாங்க. அவ்வளவு அற்புதங்களை தோக்குறார்கள் அறிஞர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன அல்லாஹ் நபிக்கு பாதுகாக்கிறதா சொல்லிட்டான். சொன்னா எப்படி செய்வான் தெரியுமா? அல்லாஹ் இந்த பலஸ்தீனத்துல பத்ர்ல நீங்க பார்த்திருப்பீங்க, காஃபிர் கையில எல்லாத்தையும் கொடுத்துட்டு முஸ்லீம் கையில ஒண்ணு இல்லாம வச்சு அப்பதான் பளிச்சென்று காட்டுவான். காஃபிர் கையில எல்லாத்தையும் கொடுத்துட்டு முஸ்லீமுக்கு ரெண்டு குதிரை சண்டை பிடிக்கலாமா? 300 பேர், 313, சில ரிவாயத்துல 320 பேர். அங்க 1000 பேர் வந்திருக்கிறான். ஒரு நாளைக்கு ஒரு ஒட்டகத்தை அறுத்து சாப்பிடுறான், 10 ஒட்டகம் அறுத்து சாப்பிடுறான். அந்த அளவுக்கு கிரவுட் எல்லாம் இருக்குதா. இவங்க ரமலான் 17 பலகீனம் பலம் ரெண்டையும் மோத விட்டு பளிச்சென்று காட்டிடுவான். எது தீன் பளிச்சென்று காட்டுவான். அதான் பலஸ்தீனத்திலேயும் இஸ்ரேலையும். பலஸ்தீனத்தை அப்படி பலகீனமாக்கிட்டு இஸ்ரேலை உலகத்திலேயே பிரம்மாண்டமான ஆளாக்கி, மொசாடை வச்சு, சிஐஏ வச்சு, டொனால்ட் ட்ரம்ப் வந்து இறங்கி செவத்துல தலையை வைக்கிற மாதிரி காட்டி எல்லாம் காட்டி, அட 850 நாளா சண்டை பிடிக்கிறீங்க. ஒரு பெரிய சண்டையானோட ஒரு பெம்பஸ் போட்ட ஒரு சின்ன குழந்தையோட சண்டை பிடிச்சா 2 நாள்ல சட்னியாகி கதையை முடிச்சிடணும். 850 நாளா உலகத்துல விமானப்படை இல்லாத, உலகத்துல ஆயுதம் இல்லாத, ஆக பலகீனமான டீமோட உலகத்துல பலமான டீமை கிட்ட வச்சு சண்டை பிடி. இந்த பக்கம் அல்லாஹ் இருக்கிறான். அவன் அல்லாண்டுவான், செத்து சாவடிச்சுட்டு போறான், ஊரை விட்டு போறான். அவன் அப்படி நிக்கிறான், நான் போக மாட்டேன்றான், எனக்கு இங்க இருந்து மௌத்தான பண்றான். இப்படி பெரிய தொல்லையா போச்சு, போங்களா. விரட்டி பாக்குறான், போம்பையை போட்டு பாக்குறான், அடிச்சு பாக்குறான், இடிச்சு பாக்குறான். நாங்க இங்கதான் வருவோம், நீ திருப்பினா இங்கதான் வருவோம், எங்களுக்கு அக்ஸா வேணும் பண்றான். என்னையா நடக்குது? உலகத்துல அவ்வளவு பயங்கரமான ஆயுதத்தை பார்க்க காட்டுறான். இதால மிரட்டு வேண்டான், நீ மிரட்டிட்டு போய் நான் கல்லால் அடிப்போனே அப்படின்றான். உலகம் பார்க்குது, கல்லால் அடிச்சாலும் நாம ஓடுறான். சுப்ஹானல்லாஹ், இதுதான் பத்ர். சஹாபாக்களை ரமலானுடைய 17 அல்லாஹ் தெரிவு செய்தான்.
அவர்கள் பட்டினியில். அந்த இரவில் அந்த மைதானத்தில் அல்லாஹ் தெரிவு செய்தான். அவர்கள் கையிலே அல்லாஹ் ஆயுதம் கொடுக்கவில்லை, கோபத்தில் அல்ல. சாது பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் இடையில் வந்து சொன்னார்கள், யார சொல்லலாம், நீங்கள் வர வேண்டாம் யார சொல்லலாம், இங்கே கூடாரம் அமைத்து தருகிறோம், நாங்கள் திரும்ப வந்தால் உங்களை குதிரையில் திரும்ப கூட்டி போகிறோம் யார சொல்லலாம், திரும்ப வரவில்லை என்றால் நீங்கள் ஊருக்கு போங்கள் யார சொல்லலாம், நீங்கள் வர வேண்டாம் யார சொல்லலாம், நாங்கள் போகிறோம் யார சொல்லலாம். பெருமானார் சிரித்தார்கள், அவ்வளவுதான், சிரித்தார்கள், அவ்வளவுதான். முன்னாடி வந்து நின்றவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பத்ர் களத்தில் முன்னாடி நின்றவர், ரப்பே எங்களை கைவிட்டு விடாதே யா அல்லாஹ், இந்த பூமியில இன்றைக்கு இவர்கள் மரணித்து விட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதற்கு யாருமே மாட்டார்கள் யா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இரவு தூங்கவே இல்லை, பத்ருடைய இரவு தூங்கவே இல்லை. காலையிலே விழித்த ரசூலுல்லாஹ் கையை தூக்கி தூக்கி இருந்தார்கள், தோளில் உள்ள துண்டு கீழே விழுந்து கொண்டிருந்தது. அபூபக்கர் சித்திக் அவர்கள் போட்டுக் கொண்டிருந்தார்கள். யார ரசூலல்லாஹ் போதும் யார ரசூலல்லாஹ் போதும், அல்லாஹ்விடம் நிறைய கேட்டு விட்டீர்கள் யார ரசூலல்லாஹ். பெருமானார் கையை கீழே போடவே இல்லை, ரப்போடு மன்றாடி கொண்டே இருந்து விட்டு சொன்னார்கள், அல்லாஹ் மலக்குமார்களை இறக்குவதை நான் பார்க்கிறேன் என்றார்கள். சயஹ்ஸமுல் ஜம்மு வயவல்லூன துபுர் என்றார்கள். இந்த கூட்டம் புறமுதுகிட்டு ஓடும் என்றார்கள். யுத்தத்துக்கு முன்னாடி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த இடத்தில் அபூ ஜஹல் காலி, இந்த இடத்தில் உத்பா காலி, இந்த இடத்தில் ஷைபா காலி. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வல்லாஹி பெருமானார் எந்த இடத்தை எப்படி காட்டினார்களோ அந்த இடத்திலே அவர்கள் செத்தார்கள் என்றார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பலகீனத்தை வைத்துவிட்டு ரப்பு பலமான படையை வைத்துவிட்டு மக்கா அபூ ஜஹலை இழந்து விட்டு ஓடியது, உத்பாவை இழந்து விட்டு ஓடியது, ஷைபா காணாமல் போனது, யாரும் இல்லை, மக்கா ஓடியது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய படையோடு தஸ்பீகோடு போனார்கள். வெற்றி இந்த மண்ணிலே நிலைநாட்டப்பட்டது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தூய்மையான கலிமா. இதுதான் அல்லாஹ்வுடைய சுன்னத், இதான் அல்லாஹ்வுடைய சுன்னத்து. உங்க புள்ள எப்படி படிக்கும்? பத்ர் யுத்தம், ஹிஜ்ரி யுத்தம் இதை பாடமாக்கினா மட்டும் இஸ்லாம் படிக்காது. அந்த புள்ளைக்கு உணர்வு போய் சேர வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. நரம்பு நாளங்களில் இஸ்லாம் ஓடணும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதற்குத்தான் இந்த பணி தேவைப்படுகிறது, இந்த மஜ்லிஸ்கள் தேவைப்படுகிறது. நம்முடைய சந்ததிகளை நாம் விட்டு செல்கிற நேரம் அவர்கள் பள்ளிவாசல்களை நிரப்ப வேண்டியிருக்கிறது. அவர்கள் தவா களத்திலே நன்மையை தீமையை தடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த பணியிலே நம்முடைய இளைஞர்களும் யூதிகளும் வர வேண்டியிருக்கிறது. அதற்கு இப்பொழுது கள நிலவரம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அந்த பலகீனத்தோட தான் வைத்திருக்கிறார். என்னாச்சு? உங்க பிள்ளைகளுக்கு பிடிச்சி படிச்சு காட்டுங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்கண்டா, நல்ல கவனமா கேளுங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்கண்டா, இஸ்லாம் பொய்யா பெயரு. ரசூலுல்லாஹ் மௌத்தாகாட்டி இஸ்லாத்தை யாராலும் பொய்ப்பிக்காம பெயர். இதுதான் குர்ஆனுடைய வாதம், இதுதான் குர்ஆனுடைய வாதம். ஃபைல்லம் தஃஅல், நபியே இந்த பல்லுக் மா உன்சில இலைக், நீங்க தப்லீக் பண்ணுங்க. உங்களுக்கு இது செய்ய முடியலண்டா, நீங்க செய்யலண்டா, நீங்க ரிசாலாவை ஒப்படைச்சவர் ஆக மாட்டீங்க. செஞ்சீங்கடா வல்லாஹு யஸ்முக மினன் நாஸ், எவனும் உங்க மேல ஒன்றும் பண்ணல, உங்களை எதுவும் பண்ணல. என்றைக்கு அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வருமோ, என்றைக்கு 5வது கடமை ஹஜ் நிறைவேற்றப்படுமோ, அன்றைக்கு இஸ்லாம் பூர்த்தி என்று சொல்லப்படுமோ, அது அந்த பூர்த்தி உங்களால நடக்கும். இதான் எப்ப தொடங்குறான் தெரியுமா? எப்ப தொடங்குறான்? ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் ரசூலுல்லாஹ் எப்படி ஹிஜ்ரத் அனுப்பினாலாம்? ரசூலுல்லாஹ் மௌத்தாயினா இஸ்லாம் பொய்யா போயிடும். ரசூலுல்லாஹ் உயிர் வாழ்ந்தா இதை எவனாலும் பொய்ப்பிக்கலாது. அது பொய்ப்பிக்க முடியலண்டா அந்த சஹாபாக்கள் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கபருக்கு பக்கத்தில் போய் தேம்பி தேம்பி அழுதாரு. என்னுடைய நிலைமை என்ன, நான் சரியாக நடக்கிறேனா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த உணர்வு நமக்கு வரணும். அல்லாஹ் என்ன பண்ணான் தெரியுமா? நான் சொன்னேன், அல்லாஹ் அவனுடைய சுன்னத்து பலகீனமாக்கி இன்னொரு பக்கத்தை பலமாக்குவான். குஃபார்களை பலமாக்கினான். ரசூலுல்லாஹ்வுடைய பக்கத்துல பலகீனத்தை கொண்டு வந்தான். எப்படி நினைக்கிறீங்க? சூரத்து தௌபாவை பெறட்டுங்க, எனக்கு அதுக்குரிய நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லா தன்சுரு ஃபக்கத் நஸ்ரல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், நீங்க யாரும் உதவி பண்ணாட்டி திட்டமா அல்லாஹ் நபிக்கு உதவி பண்ணிட்டான். அல்லாஹ்வோட உதவி பளிச்சென்று வரும், அது தெளிவா காட்டும், அது அறக்குறையா இருக்காது, மங்களா இருக்காது, மிக தெளிவா காட்டும். இது அல்லாஹ் தான் என்று காட்டும். என்ன சொன்னா அல்லாஹ்? நீங்க நினைச்சு பாருங்க, ஹிஜ்ரத் போக்குகளை யாரு போனது? இது அஹ்ரஜவுல்லதீன கஃபரு சானி இஸ்னைன். காஃபிர்கள் உங்களை வெறியேற்கிற நேரம் நீங்க 2 பேர்ல 2வது. அது ஏன் அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான்? நபியே வேற ஆள் இல்ல. அப்ப உமர் பின் கத்தாப் எங்க ரலியல்லாஹு அன்ஹு, எங்க மத்த தாபாக்கள், மத்த சஹாபி பெண்கள் எங்க? ரசூலுல்லாஹ்வை தனியாக்கிட்டு எல்லாரும் போயிட்டாங்களா? பிரபாகரன் இந்த நாட்டுடைய ஃபைனல் வார்ல பிரபாகரனோடு
முல்லைத்தீவுல லாஸ்ட் நந்தி கடால ஒரு டீம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு கூட இல்லாம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தனியாக்கிட்டு அவ்வளவு பேர் போயிட்டாங்களா? ஏன் 2 பேர் கொலாச்சுறுத்தல் வந்தா கொன்றுவோம்டா ரசூலுல்லாஹ் எப்படி பிரிக்கணும்? முன்னாடி 8 பேர், பின்னாடி 18 பேர், இந்த பக்கம் 5 பேர், அந்த பக்கம் 8 பேர், இப்படி நின்றுட்டு போகணும். சின்ன கூட்டமா இருந்தாலும் அப்படி போகணும். ஆச்சரியம் என்ன தெரியுமா? போக ஆள் இல்லை. ஏனண்டா முன்னாடியே கூட்டம் போச்சு. அல்லாஹ் சொல்லிட்டான், நபியே ஹிஜ்ரத்துக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு அனுமதி வர முன்னாடி சஹாபாக்கள் ஒரு சிலர்கள் போயிட்டாங்க, நீங்க போகணும். நீங்க நினைக்கிறீங்களா அவங்க ரொம்ப சந்தோஷமா போனாங்க? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் சொல்லிட்டான், சமிஅனா வ அத்தஅனா, நாங்க போறோம். அவர்கள் ஊடை விட்டு விட்டு வாசலை விட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் ஒரு சில தோழர்களோட ரசூலுல்லாஹ்வை தனியாக்கினான். அந்த பயணத்தை அல்லாஹ் தன்னுடைய நபியை தனியை கொண்டு போய் சேர்க்க விரும்பினான். அல்லாஹ் 7 மண்டா குஃபார்களுக்கு அழைப்பு போட்டான். வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ், மனிதர்களிலிருந்து அவரை நான் பாதுகாப்பு. 7 மண்டா கொல்லு, 7 மண்டா கொல்லு. ரூட் தெரியாது. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு இடத்துல பின்னாடி ஒருத்தன் வர்ற நேரம் நானோ பின்னாடி திரும்பி 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 பார்க்கிறேன். பெருமானார் குர்ஆனை ஓதினார்கள். ஒரு தடவை கூட ரசூலுல்லாஹ் பின்னாடி திரும்பவே இல்லை. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஐஸுமா ஃபில் கார், அவர்கள் 2 பேரும் குகையில் இருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு பேசுவது ரசூலுல்லாஹ் தனியே போவிடாம அவரோடு ஒரு தோழரை சேர்த்தான் கதைப்பதற்கு, அவரோடு பேசுவதற்கு. பெரும் பட்டாளத்தை அல்லாஹ் வைக்கல. அல்லாஹ்க்கு என்ன வேணும் தெரியுமா? ஃபகத் நஸரல்லாஹ், அல்லாஹ் திட்டமாக உதவி செய்வான். அல்லாஹ் பளிச்சென்று காட்டுறான். இது உங்க புள்ள படிக்கணும். இப்ப போங்க மக்பா, இப்ப போங்க மையவாடிக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லத்தி, நீங்க யா தார கௌமில் மூமின், அங்க போய் உள்ளுக்கு போய் சலாம் சொல்கிற நேரம் உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வரும். வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் நஸ்அலுல்லாஹ லனா வ லக்குமுல்லாஹ். அந்த இடத்துல எங்களுக்குள்ள உணர்வு வரும், நாங்க வரப்போகிறோம், நாங்க வரப்போகிறோம் என்ற உணர்வு வரும். இதுதான் நாங்கள் வாழ வந்த இடம் அல்ல, நாம் போக வந்த இடம் என்பதை நாம் உணர்வோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இது வரணும்டா நமக்கு இல்லை. எங்க பிள்ளை எல்லாம் படிச்சுட்டாங்க, அவங்க ஸ்கூல் போறாங்க, அவங்க ஹை எஜுகேஷன் பண்றாங்க, அவங்க இப்படி எல்லாம் படிச்சிருக்கிறாங்க. ஸ்கூல்ல படிக்கிற இஸ்லாம் போதும், வேற என்ன இஸ்லாம்? சகோதரர்களே, அல்லாஹ்வை பத்தி ஒருவர் திக்கி திக்கி பேசினார். அந்த மஜ்லிஸ்ல நீங்க உட்காருங்க. அல்லாஹ் சில வேளையில பெரும் பரக்கத்தை வைத்திருப்பார். அவர் பேசுவது அல்லாஹ்வை பத்தி. அவர் ஒரு ஆலிமாக இருக்க மாட்டார், அவர் சாதாரண ஒரு ஆபி, ஒரு சாதாரண ஒரு மனிதர். அல்லாஹ் பெரும் பரக்கத்தை அதில் வைத்திருப்பான். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு களத்தை கொடுக்கிற நேரம் உம்மி, வேணுமென்றே உம்மி என்ற பெயரை அல்லாஹ் குர்ஆனில் கொண்டு வந்து அஹ்லுல் கிதாபோட சேர்த்து பேசுகிறான். சூரா ஆராஃப்ல அவங்களை நோ அடிக்கிறான். நீங்க எல்லாம் அஹ்பார், பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய ஆலிம்கள். இதா இந்த பக்கத்துல ஒரு உம்மியை கொண்டு வந்து வைத்திருக்கிறோம். ஹாத்தமுல் அன்பியா, அவருடைய பிரச்சாரம் எப்படி என்று பாருங்க என்று அல்லாஹ் கொண்டு வருகிறார். ஏன் என்ன தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு நன்மையை தீமையை தடுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு ரசூலுல்லாஹ் கடைசி நேரத்தில் எந்த குவாலிஃபிகேஷன் சொல்ல, பல்லிகு அன்னி வலவ் ஆய, என் புறத்திலிருந்து ஏதாவது செவிமடுத்தால் பிற மக்களுக்கு சொல்லி விடுங்க என்று கெஞ்சி கேட்ட கடைசி உரை, மரணிப்பதற்கு 82 நாட்களுக்கு முன்னாடி பெருமானார் நிகழ்த்திய உரை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால் கவனமாக இந்த அடிப்படையை மிக கவனமாக நீங்க புரியணும். அல்லாஹ் எப்படி ரசூலுல்லாஹ்வை கொண்டு போய் சேர்த்தார், அங்க போய் சேருகிற வரைக்கும் குஃபார்களால் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி பெரிய விவரமா பேசுவார்கள். இஸ்லாமிய போர் என்ற பாடத்தை மட்டும் ஒரு மனிதன் படித்து முடித்தான் என்று சொன்னான், அது படித்து முடிக்க முடியாது. அது அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பாடம். அதில் ஒவ்வொன்றிலையும் மிக பெரும் அற்புதத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். பதிலே கொண்டு வந்து அல்லாஹ் வைத்த அற்புதம் என்ன நான் சொல்லி காட்டினேன். இதிலே ரசூலுல்லாஹ்வை கொலை செய்யலாம், ஒண்ணுமே இல்லை. 300 1000 3 பேர் சேர்ந்தாலும் முடிச்சிடலாம். ரசூலுல்லாஹ் முன்னாடி தான் நிற்கிறார்கள், அவர்களுக்கு எதுவுமே இல்லை, கொலை செய்ய முடியல. இப்ப இக்ரிமா பின் அபி ஜஹல் உஹதிலே வருகிறான். வாப்பாவை கொண்ட பழியை தீர்க்க ரசூலுல்லாஹ் பக்கத்துல வெறும் 9 பேர். வித்தியாசமான ஒரு இன்னும் கொஞ்சம் நீட்டட்டுமா? சாப்பாடு வரலையா? நான் பார்த்து முடிச்சிருவாங்க. சரி, சாப்பாடு வரக்காட்டி கொஞ்சம் நீட்ட சொல்லிட்டாங்க. இதான் ஃபர்ஸ்ட் தடவை வரலாறு. அல்லாஹ் பரக்கத்து செய்வாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுல போறாங்க. அன்சாரிகள் என்னுடைய ஞாபகம் சரி என்றால் 7 பேர், முஹாஜர்கள் 2 பேர் பக்கத்து.
ரசூல்லா பக்கத்துல நிக்கிறாங்க. ரசூல்லா எட்டி பார்க்கறாங்க. கிட்ட வந்துட்டு நான் வெறியோட பாப்பாமார்ல கொண்டது. அடுத்தது பொம்புளேல், மக்கத்து பொம்புளேல் ஆம்பளை தூண்டி அனுப்பினாங்க. வெக்கம் கெட்டவன். ஏன்னா அந்த இடத்துல பொம்பளை பேசினா இவங்களுக்கு ஜோஷ் ஆயிரும். அவங்களாம் ஒரு வகையான அகம்பாவம் பிடிச்சவங்க. இவ்வளவு பேர் இந்த தடவை கொண்டுட்டு தான் வரணும்ட்டாங்க. இந்த வெறியோட வந்தவர்கள் பெருமானாரை அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் காட்டான். 7 மண்டா கொல்லு. எவ்வளவு கிட்ட நினைக்கிறீங்க நீங்க போய் ஜபல் ருமாத் அந்த இடங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும். எந்த இடத்துல ரசூல்லா நிக்க சொல்லுவாங்க. குர்ஆன் பேசுது. பெருமானுக்கு பக்கத்துல 9 பேர், 7 பேர், 2 முஹாஜிர்கள், இவ்வளவுதான். அங்க வந்தார்கள். அடித்த அடி ரசூல்லா 2 போர்க்கவசம் பல்லு உடையுது. ரசூல்லா டாக்கட் படுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நெத்திக்கு பட்டு காயமாகுது. அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கு முன்னாடி ஒரு தோழர் நெஞ்சை கொடுக்கிறாங்க. தோழர்கள் தான் யார் என்பதை காட்டிக் கொண்டிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாடி போய் நெஞ்சை கொடுத்துட்டு பற்று அம்பெல்லாம் நெஞ்ச கொடுத்துட்டு இருந்தாங்க. சுபஹானல்லாஹ். உலகம் இப்படி ஒரு கூட்டத்தை பார்த்து இருக்கிற ரசூல் எட்டி பார்த்தாங்க. யா ரசூலல்லாஹ், எட்டி பார்க்காதீங்க, எங்களுக்கு படட்டும், உங்களுக்கு படக்கூடாது யா ரசூலல்லாஹ். மெல்ல மெல்ல ஒவ்வொரு தோழரும் கீழே சரிந்து விழ ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபில் ஜன்னா ஜன்னா ஜன்னா. 7 தோழர்களும் மௌத்தாயிட்டாங்க. ஷாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பக்கம், அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பக்கத்தில் நிற்கிறார்கள். முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கட்டுமையாக இப்ப என்ன செய்ய போறீங்க யோசிச்சு பாருங்க. 2 பேர் ரசூலா கூப்பிடுறாங்க. இன்னும் படை வருவது. முன்னாடி ரசூலா மயங்கி கீழே உழுவுற நேரம் சிம்பிளா கொள்ளலாம். அல்லாஹ் என்ன சொன்னான்? வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ். மனிதர்களிலிருந்து உங்களை நான் பாதுகாப்பேன். உங்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க, இதை சொல்லிக் கொடுங்க. போதையை தடுக்க தேவையில்லை, அவர் போதையை தடுப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எதுவும் செய்ய முடியாம போச்சு. இந்த செய்தியை பின்னாடி ஸஅத் பின் அபி வக்காஸ் அறிவிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்க பக்கத்துல 2 பேரை கண்டமே யா ரசூலல்லாஹ். வெள்ளையா உடுத்திருந்தாங்களே, இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்ததே இல்லையே. முஸ்லீம்ல வரக்கூடிய இதுக்கு பின்னாடியும் அவங்களை கண்டது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஜிப்ரீலும் மீகாயிலும் என் பாதுகாப்புக்கு வந்தார். சர்ரம் மாரியாக அடித்தார்கள். ரப்புல் ஆலமீன் உஹது யுத்தத்தில் பெருமானாரை காப்பாற்றி கொண்டு வந்து காட்டினார். வரலாறை அழிக்க முடியாது. எங்களுக்கு இளைஞர்கள் தேவை. எந்த இளைஞர் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தஜ்ஜால் வருவான். அந்த நேரத்தில் ஒரு இளைஞனை பார்த்து சொல்லுவான், என்னை நம்புறாயா? பெண்கள் நிறைய தஜ்ஜாலுக்கு பின்னாடி வசியப்பட்டு போவார்கள் என்றார்கள். யகூதிகள் பின்னாடி போவார்கள். இன்றைக்கு ஈரானுடைய அணுத்தளம் என்று பேசப்படுகிற இஸ்பஹான், முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி அஸ்பஹான். இன்றைக்கு அமெரிக்கா சொல்லுது இஸ்பஹானுக்கு நாங்கள் போட்டோம் என்று. இந்த இடம் ரசூலுல்லாஹ் ஹதீஸில் வரக்கூடிய இடம். இதுதான் தஜ்ஜாலை பின்தொடரக்கூடிய இடம். யகூதிகளுடைய கோட்டை என்றார்கள் ரசூலுல்லாஹ். பச்சை நிறை ஆடையோடு 70,000 யூதர்கள் தஜ்ஜாலை பின்தொடரி போகக்கூடிய இடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மாதிரி எல்லாரும் போகிறனே ரசூலுல்லாஹ் ஒரு இளைஞனை சிலாகித்து சொன்னார்கள். அந்த இளைஞன் சுபஹானல்லாஹ், அவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், தஜ்ஜால் முன்னாடி வந்து சொல்லுவானா, என்னை ரப்பாக ஏற்றுக்கொள்கிறாய்? அந்த இளைஞன் சொல்லுவானா, இல்லை என்பானா. நான் நம்ப மாட்டேன், என்னுடைய தூதர் சொல்லியிருக்கிறாய், நீ தஜ்ஜால், எனக்கு தெரியும் என்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த இளைஞனை அப்படியே 2ஆக அவன் பழப்பான். எல்லோரும் பார்ப்பார்கள். தஜ்ஜால் செய்கிற மேஜிக் இன்றைக்கு உள்ள மேஜிக் மாறி இல்லை, அது மிக அற்புதமான மேஜிக். அவ்வளவு அற்புதங்களை அவன் செய்வான். அதனால் தன் பெண்கள் வசியப்பட்டு பின்னாடி போவார்கள். இந்த உம்மத்துக்கு மிக பெரும் ஃபித்னாண்டாங்க ரசூலுல்லாஹ். 2ஆக பிளந்து போடுவான். இப்பொழுது உயிர் கொடுப்பான். எல்லோரும் பார்க்க அந்த இளைஞரிடம் கேட்பான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த இளைஞன் ஒரு பதில் கொடுப்பானா, நீ தஜ்ஜால் என்று நல்லாவே உறுதியாயிட்டு அந்த இளைஞன் நான் தானா? ரசூலுல்லாஹ் என்னைத்தான் பிளப்பதாக சொன்னார்களா? சுபஹானல்லாஹ், தஜ்ஜால் முன்னாடி நின்று பேசுகிற இளைஞன் உருவாகுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு அவ்வளவு பவரை கொடுத்திருக்கிறார். நாம் சருகிறோம். எங்களுக்கு அந்த நோய் பிடித்து விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எங்களுடைய உயிர் எங்களுடைய மிக முக்கியமான அறைக்குள் நான் ஏன் மிச்சம் போதைப் பொருளை பேசவில்லை என்றால், இந்த உரையுடைய முடிவில் நமக்கு ஒரு உபதேசம் தேவைன்னு நினைக்கிறேன். இல்லைன்றால் போதைப் பொருளையே பேசி முடிச்சிடலாம். ஆனால் ஒரு உரையை இறுதியில் வெறும் போதையாக போய் ஐஸும் குடுவும் தூளும் என்று முடிச்சுட்டோம்னா அது வெறும் ஐஸும் குடுவோன்னு போயிருவீங்க. அதனால் தான் இந்த செய்திகளை உங்களுக்கு மத்தியில் சொல்லி, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனையோ இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனையோ பெரும் தகைகள்
கொள்கை சகோதரர்கள், பெரிய பெரிய அதாவது மிக பெரும் கொள்கைவாதிகள் என்று சொல்லக்கூடிய குடும்பங்களில் மிக பெரும் பிளவுகளை நான் பார்த்திருக்கிறேன் இந்த விஷயத்தில். சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதிலிருந்து நாம் பாதுகாக்கணும், நம்முடைய இளைஞர்களை பாதுகாக்கணும், நம்முடைய யுவதிகளை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா எங்களுக்கு இதை தந்திருக்கிறோம். அடுத்தது உஹதிலே பாதுகாக்க நான் சுருக்கமாக சொல்கிறேன், ஏன்னால் இதெல்லாம் உங்க பிள்ளைகள் படிக்கணும் என்பதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த கொழும்பிலே இந்த அரங்கங்கள் கொள்கைவாதிகளால் நிரப்பப்படவில்லை. இன்றைக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இன்றைக்கு ஒரு 15 ஆண்டுகள், அதாவது 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2010களில் இந்த அரங்கம் நிரம்பி காணப்படும் கொள்கைவாதிகளால் அல்ல. அந்த நேரத்தில் நாம் களத்தில் இறங்கி அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அகதியாக்கள் நடத்தினோம். எல்லோரும் வருவார்கள், இங்கே வந்து உட்கார்ந்து விட்டு இந்த இடத்தை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? இஃப்தார் என்று கூப்பிடுவோம். அவங்களுக்கு நோன்பு துறக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இல்லை, கூப்பிட்டு உட்கார வச்சு பல அறிஞர்களை கூப்பிட்டு வைத்து அவர்கள் உரை நிகழ்த்தினோம். கொழும்பில் அவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு கிடைத்தது. அது தொடர்ந்து போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதிபயங்கரமான பலத்தை எதிர்ப்புகளால் நாம் முஸ்லிம் பாடசாலைகள்லாம் விட்டு எங்களுடைய இடங்கள் செய்தோம். இடம் போதாது, 400-500 மக்கள் பெருக ஆரம்பித்தார்கள். அதுக்கு பிறகு கிறிஸ்தவர்களுடைய பாடசாலையில் போய் சேரும். எங்களுடைய மக்கள் அங்கேயும் புகார் கொடுத்து அங்க உள்ள புத்த துறவிகளை வைத்து எங்களை விரட்டினார்கள். செய்ய முடியாமல் இடமில்லாமல் போகிற அளவுக்கு ஆக்கினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மிகவும் இன்றைக்கு நினைத்தாலும் கவலையாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கே உருவாகக்கூடிய இளைஞர்கள் தேவைப்படுகிறார்கள், தீனோடு வாழக்கூடிய இளைஞர்கள் தேவைப்படுகிறார்கள். இஹ்லாஸோடு இன்றைக்கு எங்க பிள்ளைகளுக்கு இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அவர்களை எங்க போய் சேர்ப்பது, எப்படி அவர்களுக்கு தீனை கொடுப்பது? மஜ்லிஸ்கள் மிகவும் குறைந்து கொண்டிருக்கிறது. அஹ்ஸாப் அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னேன் சகோதரர்களே, மெல்ல மெல்ல கூட்டிட்டு வருவான்னு நான் சொன்னேன். அல்லாஹ்வுடைய சுன்னத்துல பலம், இந்த பக்கம் பலகீனம். ஹிஜ்ரத்துல கொஞ்சம் பேர், பத்ர்ல 1000 பேர், உஹதுல குஃபார்கள் 3000 பேர். முஸ்லிம்கள் ஹிஜ்ரத்துல ரசூலுல்லாஹும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, பத்ர்ல 313 வச்சுக்கொள்வோம், உஹதுல முஸ்லிம்கள் 1000, அதுல 300 போய் 700, அவங்க 3000. அஹ்ஸாபுல 3000 10,000. அல்லாஹ் எப்படி கூட்டுறான் பாத்தீங்களா? எப்படி கூட்டுறான்? இப்ப 10,000 பேர், 3000 பேர் வந்து ரசூலுல்லாஹ் கொல்ல முடியல, 1000 பேர் வந்து ரசூலுல்லாஹ் கொல்ல முடியல. இப்ப 10,000 பேர் ஜஸீரத்துல் அரப் யுனைடெட் ஆயிட்டார்கள். அவங்கள்ட்ட உள்ள பகையெல்லாம் விட்டுட்டாங்க, வாங்கப்பான்ட்டாங்க, நானும் நீனும் ஒரே கட்சின்ட்டாங்க. எல்லாம் அவங்களுக்கு நிறைய பகை இருந்துச்சு. இங்க இருந்து அவன் பாய்வான், அவன்கிட்ட இவன் அடிச்சு கொள்ளுவான். ரசூலுல்லாஹ்வை கொல்றதுல எல்லாரும் ஒன்று சேவோண்டாங்க. கோ ஹோம் கோட்டான்னு சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய ஊரை மதீனாவை 2 பக்கம் மலை, நேர்பகுதி அவங்க உடைச்சிட்டு வந்து சீச் பண்ணிட்டாங்க, ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. 10,000 பேர், 10,000 அரப்ஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10,000 வெளியே இருந்து 29 டேஸ், 29 நாள். எனக்கு தெரியாது அரபிகளுக்கு அன்றைக்கு பொருளாதாரம் மக்காக்கு என்ன ஆச்சு. ஒரு மனுஷனை கொல்றதுக்கு அவர்கள் இந்த காலத்துல $1 பில்லியன் செலவழிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏண்டா ஜஸீரத்துல் அரபுல அவங்க வரப்போக்கல ஹோட்டல் இல்லை, கார்டு இல்லை, வைஃப் மார்க்கில் கொடுத்துட்டு வரணும். ஸோ அவங்க எடுத்துட்டு வந்தா அவங்க ரெஸ்டாரண்ட்டை தூக்கிட்டு தான் வரணும். அவங்களோட 10,000 பேருண்டா 10,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். வர்ற வழியில் யாரும் சாப்பாடு கொடுக்க மாட்டான். எல்லாத்தையும் கொண்டாந்து ஒட்டகத்தை அரித்து ஆக்கி எல்லாம் சாப்பிடணும். 10,000 பேர், 30 days அண்ட் ஹியூஜ். ஒரு இன்றைக்கு 29 நாள் போறதுக்கு 10 நாள், வர 10 நாள், எல்லாம் 40-50 நாள் வேலை விட்டா அவங்களுக்கு ஒரே ஒரு வேலையா, ஹாத்தமுல் அன்பியாவை கொல்லணுமா. எல்லா முயற்சியும் தோல்வி. இன்றைக்கு அமெரிக்கா $1 பில்லியன் எடுத்து வந்து அக்ஸாவை அழிக்க பார்க்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் மஹ்தி வருவார். அதே போன்று ரசூலுல்லாஹ்வை கொல்ல பார்த்தார்கள். வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ். இந்த வீர படங்களை எல்லாம் பார்க்காம, இந்த வீரம் என்று கோலத்தனமான படங்களை உங்க பிள்ளைக்கு காட்டாம இதை கொண்டு போய் காட்டுங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நிற்கிறார்கள். சஹாபாக்களுடைய வறுமை இதைவிட வறுமை பார்க்கல. பத்ர், உஹது, அஹ்ஸாப், ஹந்தக். உங்களுக்கு தெரியும், கல்லை தூக்கி கொண்டு சுமந்து கொண்டிருக்கிறார். ஹமசன் ஷதீதா. ஜாபிர் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வை பார்த்தேன், வயிறு ஒட்டிட்டு என்னால் அதுக்கு மேல ரசூலுல்லாஹ்வை பார்க்கல. எனக்கு பார்க்கல, ஓடி போய் மனைவிட்டு சொன்னேன், ரசூலுல்லாஹ்வோட வயிறு இப்படி, அந்த வயிறை நேர்த்தியா வச்சு கொண்டது கல்லு வைப்பாங்க, என்னடா வயிறு குனிஞ்சிரும், அவங்க ஸ்மார்ட்டா நிக்கிறது கல்லு வைப்பாங்க.
கடுமையான பஞ்சம். அல்லாஹ் அவங்களோட கோபம் இல்ல, பள்ளிச்சென்று அல்லாஹ் உண்ட காட்ட போறான். ரஹ்மான் அவர்களோட இரக்கம் என்று காட்ட போறான். ரஹ்மான் அவர்களோட பாசம் என்று காட்ட போறான். ஜஸீரத்துல் அரப் உம்முல் குராவாக மக்கா மாறப்போகிறது என்று காட்ட போகிறான். இந்த உலகத்துக்கு வல்லரசாக மதீனத்து நபி, மதீனா முனவ்வரா இந்த உலகத்தை இயக்க போகிறது என்று அல்லாஹ் காட்ட போகிறான். அபுவாபு சமாவாத் வானங்கள் திறக்க போகிறது என்பதை அல்லாஹ் காட்ட போகிறான். அவர்கள் அந்த வறுமையோடு அங்கே நின்றார்கள். குழியை தோண்டினார்கள், அகல் தோண்டினார்கள். அந்த பக்கம் 10,000 பேர் நின்றார்கள். நீங்க எந்த பேனாவையும் புக் எடுத்து கணக்கு போட்டீங்கண்டா எல்லா ஓர்லையும் முஸ்லிம்கள் தோத்திருக்கேன். நான் இதுல மட்டும் உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்றேன். குஃபார்கள் கொண்டு வந்த அம்பு அவங்களுக்கு வேண்டிய மட்டும் இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணா முழு அரபிகளும் காபத்துல்லாவை நீங்க புரிஞ்சு கொண்டா வழங்க அவங்கள 360 சிலை இருக்கு. குறைஷிகளுக்கு என்று சில சிலைகள் இருக்கு. ஒவ்வொரு அரபு டிரைப்ஸுக்கும் சிலை இருக்குது. அந்த சிலைக்காக வேண்டி அவர்கள் அங்க வந்தால் அவர்களுக்கு ஒரு கண்ணியம் இருந்துச்சு. அதனால குறைஷிகளுக்கு முழு அரபிகளையும் ஒன்று சேர்க்கிறது. எங்களுக்கு அம்பு போதாட்டி அம்பு அனுப்புங்கண்டா அரபுகள் அனுப்புவார்கள். இப்போ ஒரு ஊரை ஃபுல்லா சீச் பண்ணியாச்சு, முழுக்க இருக்கியாச்சு. ரசூலுல்லாஹ் இந்த சாப்பாடு முடிஞ்சா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்பை ஏந்தி அம்பு முடிஞ்சா என்ன பண்ணுவாங்க? ஏப்பா முடிஞ்சிட்டு ஈரானுக்கு சொல்றாங்களே பெலஸ்டிக் எல்லாம் அடிச்சு முடிச்சா நாங்க அடிப்போன்றாங்களே, இப்படித்தான் சொல்றாங்க. அம்பு முடிந்தால் அதுக்கு பிறகு சரம் மாறியாக வருவார்கள். 29 days 29 நாள்கள் வெளியே நிற்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான் யுத்தத்தை முடிக்க அல்லாஹ் விரும்பிட்டார். என்னவோ 10,000 இதுக்கு விட அவங்களுக்கு பலம் இல்லை, இதை விட பவர் இல்லை. எல்லா பவரையும் அவர்கள் சேர்த்துட்டார்கள். இதனோடு அவர்கள் தோத்தார்கள். இஸ்லாம் ஜசீரத்துல் அரபில் கொடி கட்டி பறந்தது. அவர்கள் புரிந்தார்கள் ரசூல்லா பாடிகார்டு இல்லாம இப்படியே நின்றுதான் மௌத்தாகினார்கள். ரசூல்லாவுக்கு முன்னாடியும் ஆள் இல்லை, பின்னாடியும் இல்லை. அவர்களோடு நிற்க விரும்பினார்கள். ரசூலுல்லாஹ் தனக்கு பாதுகாப்புக்கு அல்லாஹ் போதும் என்று சொன்னான். அல்லாஹ் போதும் என்றுட்டார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய நல்ல. இந்த உணர்வை உங்க பிள்ளைக்கு கொடுங்க. இது ஈமான். ஆமன்து பில்லாஹி சும்மஸ்தகீம். உறுதியாக நிக்கணும். வெறும் ஆமன்து பில்லாஹ் படிக்கிறது இல்ல. என்னாச்சு? அல்லாஹ் சொன்னா இஸ்ஜாஅத்கும் ஜுனூத். உங்க மேல ஒரு படை வந்துச்சு. அதாவது என்ன நடந்து அவங்க படை எடுத்துட்டு வந்தாங்க. உங்களுக்கு மேலாக கீழாக உங்க கண்ணெல்லாம் பிதங்கி நிக்கிற நேரம் நாங்க எப்படி யுத்தத்தை முடிச்சோம் தெரியுமா? ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹன் வஜுனூதன் லம் தரவுஹா. நாங்க ஒரு காத்து அனுப்பினோம், உங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு படை அனுப்பினோம். குர்ஆன் அஹ்ஸாபை முடிச்சது ஒரே ஒரு வரியில. இது ஒரு மனிதர் முடிச்சிருந்தா நான் நினைக்கிறேன் அஹ்ஸாபுக்கு ஒரு புக் எழுதியிருப்பாரு. அல்லாஹ் யுத்தத்தை முடிச்சதை பாருங்க. வஜுனூதன் லம் தரவுஹா ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹன். அல்லாஹ் ரீஹன் தான் பயன்படுத்துறான், புயல் என்று பயன்படுத்த. நாங்க ஒரு காத்து அனுப்பினோம். வஜுனூதன் லம் தரவுஹா. நீங்க பார்க்காத படை அனுப்பினோம். ஓடிட்டான். காத்தடிச்சு கூடாலம் ஏறி ஓடுற நேரம் கட்டும் கூதல், கட்டுமையான கூதல். ஒரே ஓட்டமாக அபூ சுஃபியான் படையெடுத்தார். 10,000 பேர் தலை குனிந்து போனார்கள். அவர்கள் மக்காவில் போய் தலை குனிந்தார்கள். முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுக்கு ஒன்றும் பண்ண முடியாது என்று அவர்கள் புரிந்தார்கள். அவர்களுக்கு எதுவும் செய்ய முடியாது என்று அவர்கள் புரிந்தார்கள். சகோதரர்களே, அப்படி என்றால் இந்த நேரத்தில் இறுதியாக இந்த மாஷா அல்லாஹ் எந்த சலனமும் இல்லாமல், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்காக நீங்கள் அமர்ந்தீர்கள். வல்லாஹி அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவார். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ்விடம் யார் தக்வாதாரிகளோ அவர்களுக்கு அல்லாஹ்விடம் அந்த சங்கை இருக்கிறது. மாஷா அல்லாஹ். சகோதரர்களே, ஏனால் இது ஒரு பள்ளிவாசல் இல்லை என்றாலும் நீங்கள் பள்ளிவாசலுக்குரிய அதவுகள் போன்று கொடுத்தீர்கள். ஏனால் இங்கே சூழ்ந்து மலக்குமார்கள் இருப்பதனால் நீங்கள் அந்த அதவை கொடுத்தீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாட்டிலே திரும்பவும் இந்த தஅவா திரும்பவும், ஏனென்றால் இப்பொழுது குராஃபாத்துகள் தலை தூக்கி கொண்டு வருகிறது. ஆங்காங்கே அவர்கள் தலை தூக்கி கொண்டு வருகிறார். அவர்களோடு நாம் கோபம் இல்லை, அவர்கள் எங்களுடைய சகோதரர்கள். அவர்களை நாம் தீனின் பக்கம் அழைக்கிறோம். என்ன ஒரு எது நடந்தாலும், எங்களுடைய ஜனாசாக்களுக்கு மேல் நடந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த தஅவா பணி ஓயாது. யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி. அவர்கள் தங்களுடைய வாயினால் அல்லாஹ்வுடைய ஜோதியை ஊதி அணைக்கிறார். கலாமுல்லாஹ்வை வாயால ஊதினா அது அணையும் என்று நினைக்கிறார். நூறுன் அலா நூர், நூறுன் அலா நூர். அது ஒளிக்கு மேல் ஒளி. வல்லாஹு முத்திம்மு நூரிஹி.
அல்லாஹ் தன்னுடைய நூரை பூர்த்தியாக்கியே தீருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதிரியான ஒன்று கூடல் ரமதானில் மட்டுமல்ல, மற்ற காலங்களில் எங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் ஒதுக்கி எங்களுடைய ஜனாசாக்களுக்கு முன்னால் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை நாம் செய்துவிட்டு விடை